ஒரு இரும்பு ராட் எடுத்து மண்டையில கண்டிப்பா விடக்கூடாது. அந்த 4 பேருக்கும் கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணி எந்த குழந்தைக்கும் இப்படி நடக்க கூடாது. தயவு செஞ்சு ஒயின் ஷாப்பை மூடுங்க. அவ்வளவுதான், ஒயின் ஷாப்பை மூடுங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள இச்சிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேஷ். இவரது மனைவி இந்துமதி. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். இவர்களுடைய மூத்த மகன் சொக்கம்பாளையத்தில் தங்கி அங்குள்ள அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி காலை 9ஆம் வகுப்பு மாணவன் பள்ளிக்கு செல்லாமல் கட்டடித்துவிட்டு சொக்கம்பாளையம் மெயின் ரோடு பகுதிக்கு வந்துள்ளார். அப்போது அங்கு 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 4 இளைஞர்களிடம் லிப்ட் கேட்டு தன்னை சாமலாபுரத்தில் இறக்கி விடுமாறு கேட்டிருக்கிறார். அதற்கு அந்த மாணவனை இருசக்கர வாகனத்தில் ஏற்றிய இளைஞர்கள் சாமலாபுரம் செல்லாமல் சோமனூர் மதுபான கடைக்கு சென்றுள்ளனர். அங்கு அனைவரும் மது வாங்கிக் கொண்டு பள்ளி மாணவனை மது குடிக்க சொல்லி வற்புறுத்தியுள்ளனர். அதற்கு பள்ளி மாணவன் மறுப்பு தெரிவித்ததால் மது போதையில் இருந்த கும்பல் மாணவனை கடுமையாக தாக்கியுள்ளனர். அதன் பிறகும் மாணவன் குடிக்க மாட்டேன் என சொன்னதால் அந்த இளைஞர்கள் தாங்கள் வைத்திருந்த மயக்க மருந்தை மாணவனுக்கு கொடுத்து காரணம்பேட்டை பகுதியில் உள்ள ஒரு இடத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு மீண்டும் மது குடிக்க சொல்லி அவர்கள் எடுத்து வந்த இரும்பு ராடால் மாணவனை சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த அவரது பெற்றோர் படுகாயமடைந்த மாணவனை மீட்டு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இதனிடையே பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோர் இச்சம்பவம் குறித்து திருப்பூரில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சூழலில் மாணவனின் தாயார் இந்துமதி வெளியிட்ட வீடியோவில் குற்றவாளிகள் 4 பேருக்கும் உரிய தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனிமேல் எந்த குழந்தைக்கும் இதுபோல் நடக்கக்கூடாது. தயவு செய்து ஒயின் ஷாப்பை மூடுங்கள் என கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துருக்கேன். சொக்குமலை பிரிவுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சேர்த்துருக்கேன். ஹாஸ்டலுக்கு அங்கிருந்து காலையில ஒரு 9 மணிக்கு வந்து லிப்ட் கட்டி எடுத்தான். 2 பசங்க, 2 பேர் 2 பைக்ல, இன்னொரு பேர் 2 பேர் ஒரு பைக்ல, மொத்தம் 2 பைக்ல வந்திருக்கானுங்க. கூட்டிட்டு வந்து சோமனூர் வரைக்கும் வந்துட்டு சோமனூர்ல ஒயின் ஷாப்ல போய் பாட்டில் வாங்கிட்டாங்க. பாட்டில் வாங்கிட்டு என் பிள்ளைய வந்து குடிக்க சொல்லி அடிச்சிருக்கானுங்க. ஆனா அவன் குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு ஏதோ கருத்துல ஒரு மருந்து வச்சு அவனுக்கு மயக்க மருந்து மாதிரி கொடுத்து அமுத்திருக்காங்க. அரை மயக்கத்திலேயே புளிய தூக்கிட்டு போய் அவங்க ஒரு காரணம்பேட்டன்னு ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அவனை குடிக்க சொல்லி அடிச்சிருக்காங்க. மறுபடியும் அரை மயக்கத்துல குழந்தை அப்படியே அமைதியா இருக்கான். ஒரு இரும்பு ராடு எடுத்து மண்டையில வாயில நெஞ்சிலாம் அடிச்சிருக்கா. வேற என்ன பண்ணாலும் அவனுக்கு தெரியல. அவ்வளவுதான் அவனுக்கு தெரியுது. பாதி மயக்கத்துல இருக்கான். போட்டு அடிச்சிருக்காங்க. 4 பேரா, ஒருத்தர் 2 பேர் இல்ல, 4 பேருமே நல்லா அழிட்டு நல்ல வயசு தெரிஞ்ச வயசு குடி போதையில என் குழந்தை போட்டு அடிச்சிருக்கானுங்க. இத வந்து முதலமைச்சர் ஐயா அவர்கள் இதை பார்த்து என் குழந்தைக்கு இப்படி பண்ணவங்க கண்டிப்பா தண்டிக்கணும். நல்ல நீதி கிடைக்கணும். அவ்வளவுதான். எனக்கு வேற எதுவுமே வேணாம். அவங்க எதுவுமே யாரையும் இப்படி பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். நீங்க என்ன பண்றீங்க? வீட்டுல என்ன பண்றீங்க? நான் வந்து பஞ்சில வேலை செய்யற வைண்டிங் ஓட்டுறேன். என் ஹஸ்பண்ட் வந்து பைலர் வேலை பாக்குறாரு. அது நெருப்புல வந்து கஷ்டப்படுறாரு. அவர் பேரு வெங்கடேஷ். உங்க பேரு இந்துமதி. அந்த பையன் வந்து முன்னாடி யாராவது அவங்கள பாத்துருக்காங்க? இல்ல, பாத்துட்டு இல்லைங்க. அப்பதான் லிப்ட் இப்படி கேட்டு ஏறி இருக்கான். அண்ணா என்ன சாமலாபுரத்துல விட்டுருங்கன்னு சொன்ன ஒரு பாவத்துக்காக கூட்டு போய் குழந்தை குடிக்க சொல்லி குடிக்க மாட்டேன்னு சொன்ன புள்ளியை போட்டு அடிச்சு அதை துன்புறுத்தி முதுகெல்லாம் நடக்கவே முடியல. அவனால மண்டையெல்லாம் ஸ்கேன் எடுத்திருக்கேன். என்ன ரிப்போர்ட்னே தெரியல. அவன் பொழைப்பனு பயமா இருக்கு எனக்கு. இது வந்து முதலமைச்சர் ஐயா பார்த்து இது கவனிக்கணும். அவ்வளவுதான். என்ன சொல்றாங்க? ஹாஸ்பிட்டல் இன்னும் எதுவுமே சொல்ல. ஸ்கேன் மட்டும் எடுத்திருக்காங்க. செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லிருக்காங்க சார். அவ்வளவுதான்.